நம்ம செங்குந்த கைகோள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த வி ரத்ன முதலியார் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர், டிஎன்பிசி சேர்மனா இருந்தார். நம் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். நம் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இங்க ஒவ்வொரு ஜில்லாவா சென்று நம் செங்குந்தர்களை ஒன்றிணைத்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அமைப்பை ஆரம்பிக்கப்பட்ட முதல் முன்னோடியானவர் அந்த ரத்ன முதலியார் அவர்கள். அவருடைய திறமையான படிப்பாளி, அதனை தமிழ் சங்கத்தில் வந்து சான்றிதழ் பெற்றவர், மிகப்பெரிய பள்ளிகளிலும் கல்லூரியிலும் படித்தவர். அவருடைய லட்சியம் என்னன்னா அரசு வேலை. அவர் நினைச்சா அரசு வேலை எதுக்கு வேணா போயிருக்கலாம். அவர் வந்து வழக்கறிஞர் ஒரே லட்சியத்தோடு செயல்பட்டார். வழக்கறிஞர் ஆனார். அவர் அந்த பணியை சிறப்பாக செய்தார். அதனால என்ன ஆகணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அதுக்காக பணியாற்றுங்க. கோல் இல்லாம வேலை செய்யாதீங்க. இதுதான் நம்ம ஆகணும் முயற்சி. அந்த கோல் பிக்ஸ் பண்ணிட்டு வேலை செய்யணும். அப்பதான் நாமும் முன்னேற முடியும், நம்ம குடும்பம் முன்னேறும், நம்ம சமுதாயம் முன்னேறும். அவர் வந்து என்னன்னா அந்த நம்ம காமராஜர் காலத்துல தான் அந்த டிஎன்பிசி சேர்மனா இருந்தார். சேர்மனா இருக்கிறப்பதே நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நிறைய உதவி பண்ணியிருக்காரு. சென்னையில் அவர் தங்கியது அந்த பொறுப்பில் இருக்கும்போது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கு சென்று தங்கி பயிற்சி அளிக்க தங்க பல மிகப்பெரிய இட வசதிகள் செய்து கொடுத்தார். மாணவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்தார். அது மாதிரி நம்ம சமுதாய சபாபதி முதலியார் அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து செய்வாங்க. நம்ம தென்னிந்திய செங்குந்த மகாஜன நிர்வாக செயற்குழு உறுப்பினராக பணியாற்றவர். 3வது மாநிலத்தில் வந்து வாலிபர் சங்க மாநாட்டை திறம்பட நடத்தியவர் ரத்ன முதலியார் அவர்கள்.